வணக்கம் மக்களே. என்னடா அரசியல் அரசியல்னாலே அதுல ஒரு விளையாட்டுன்னு வாங்கல. அரசியல் விளையாட்டுகள் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும். புதுசா ஒரு சக்தி வரும்போது அந்த ஃபீல்டுல ஆல்ரெடி இருந்த பிளேயர் ஒரு போக்கிடம் தேடி ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை புதுசா வந்தவங்க ஏத்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, ஆல்ரெடி இருந்த எக்ஸிஸ்டிங் பிளேயர் தானே, அதனால அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும், அதனால சேர்த்துப்பாங்க. ரொம்ப நியாயம், நீதி, நேர்மை, தார்மீகம் அப்படின்னுவாங்கல்ல, அறநெறிகள், அதெல்லாம் அரசியல்ல எடுபடுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கடினம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான உதாரணத்தை மக்களாக்கி நாமே கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்க, அதிமுகவுக்கு எதை சொல்லுவாங்கல்ல, த ஹிஸ்டரி ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ். விஜயகாந்த் அவர்கள் ஜெயிச்சு எதிர்கட்சியா இருந்தாரு. அப்போ விஜயகாந்த் ஆளுங்கட்சியா இருந்த அதிமுகவை எதிர்த்தாரு. உடனே பாத்தீங்கன்னா அந்த அவர் கட்சியில அவரோட ரசிகரா இருந்து அவரோட இதுல கூட்டணியா தான் அரசியல் நின்னாங்க. பட் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்க அதிமுக போயிட்டு இருந்தாங்க. பதவி விலகிட்டு இல்ல, பதவியில இருந்துகிட்டே இந்த கட்சியில போய் சப்போர்ட் பண்றது அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அதிமுகவை சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள், திரு சத்யபாமா, மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார் அப்படின்ற ஒரு 3 பேரு, ஆனா அவங்களோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் தாவேக்கால சேர்ந்திருக்காங்க. இப்ப இது சரியான்னு கேட்டீங்கன்னா சட்டப்படி சரிதான். ஆனா அந்த தொகுதி மக்கள் உங்களை அதிமுகவுக்காக நின்னதுனால ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லி இந்த 15 நாள்ல ரிசைன் பண்ணிட்டு போய் இப்ப இன்னும் இந்த கட்சியில போய் சேர்ந்துருக்கீங்க. ஆனா இதை நம்ம பெரிய தப்புன்னு சொன்னீங்கன்னா சொல்ல முடியாது. தாவேக்கால பாத்தீங்கன்னா நாளைக்கே தாவேக்கா சார்பில் அவங்க அதே தொகுதியில் நிற்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ எப்படியும் இடைத்தேர்தல் வரும். ஆல்ரெடி திருச்சி கிழக்குக்கு இடைத்தேர்தல் வரும்போது அது கூட இந்த 3 தொகுதியும் சேர்ந்து வரும். இன்னும் எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு ரிசைன் பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே எத்தனை பேருக்கு நடக்கும், இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு இடைத்தேர்தலில் எத்தனை தொகுதியில் வைப்பாங்கன்னு தெரியல. பட் யோசிச்சு பாருங்களேன், அதே மக்கள், அதே எம்எல்ஏக்கள், ஆல்ரெடி இப்போ இருந்த எம்எல்ஏ, அதாவது முன்னாள் எம்எல்ஏவா இருந்த இந்த 3 பேர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் தாவேக்காலையும் சீட்டு கொடுக்கப்படலாம், கொடுத்து நிக்கப்படலாம். ஆனா நின்று ஜெயிச்சாங்கன்னா அது சரியா? அந்த தொகுதி மக்கள் வாக்களிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நடந்திருக்குல்ல. ஐயா செங்கோட்டையன் எம்எல்ஏவா இருந்தவர் தானே, அதிமுக எம்எல்ஏ வந்தா ரிசைன் பண்ணிட்டு போய் எலெக்ஷன் நின்னாரு, ஜெயிச்சாரு. அவர் செஞ்சது உடனே நியாயம், அவர்லாம் முன்னாடியே போயிட்டாரு அப்படின்னு வாங்க. அவர் செஞ்சது அன்னைக்கு சூழலுக்கு நியாயமா, இவங்க இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த தொகுதி மக்களாகி ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க? அவர் செஞ்ச அந்த எம்எல்ஏக்கள் செஞ்ச தப்புன்னா ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க? அவங்களையும் தேர்ந்தெடுக்க கூடாது, அவங்கள சேர்த்துக்கிட்டவங்க இவங்களையுமே இனிமே ஆட்சிக்கே வர விடாம தான் பண்ணணும். அப்படித்தானே பண்ணணும், நியாயம் தானே? ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, அவங்களும் ஜெயிச்சிடுறாங்க, இந்த மாதிரி சேர்த்துக்கிட்ட கட்சியும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு குத்துவாங்க கதறுவாங்க. இப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமி கதறாருல, அன்னைக்கு அந்த மாதிரி தான் விஜயகாந்த் ஃபீல் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கதறாரு. இன்னைக்கு உடனே திமுக சொல்லுது இது குதிரை பேரம் நடந்தது, குதிரை வேகத்துல குதிரை பேரம் நடந்தது, அவங்க கட்சியிலையும் சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா இதுவும் நடக்கும். அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டன்ட்ஸ். இதை கேட்டா ஒண்ணு அரசியல் ராஜதந்திரம்வானுங்க, இன்னொன்னு குப்பை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு அரசியல் குப்பைகள் அப்படின்னு. இதுல விஜய் அவர்கள் அரசியல்வாதியா? ஆமா, அவர் அரசியல்வாதி தானே, அதனால தானே ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டாரு. அவர் பொய்யே சொல்லலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, அந்த சூழலுக்கு சொல்லியிருக்காரு. இப்ப திமுக ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லி வந்தாரு. ஆனா திமுகவோட அந்த 1000 திட்டங்களும் மற்ற திட்டங்கள்லாம் செயல்படுத்துறாருல்ல, அவருக்கும் தெரியும் ஏதோ சில செஞ்சிருக்காங்க, ஆனா சில விஷயங்கள் சரியில்லை. அதை போல இன்னைக்கு சூழலுக்கு சட்டம் ஒழுங்கு எல்லாருக்கும் தெரியும் எந்த லட்சணத்துல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. இதுக்கான காரணம் என்ன? அரசியலா அப்படின்னு கேட்டீங்கன்னா சமூகம். சமூகமாகிய நாம் நம்மளோட அறம், விழுமியங்கள் இதெல்லாத்தையுமே செதஞ்சு போன நிலையில இருக்கிறோமோன்னு ஒரு எண்ணம் தோணுது. இன்னைக்கு அந்த கோவையில இருக்கிற அந்த சிறுமியோட கொலை வழக்கு, பாலியல் வன்கொடுமைக்காகி கொலையாயிருக்காங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த அம்மா ஒரு சொல்றாங்க, இவங்க எங்க அப்பா, அதாவது அந்த பொண்ணோட அப்பா போஸ்ட்மார்டம் முடிஞ்சு பாடியே அவங்க அம்மா கிட்டே காமிக்கல, அப்படியே கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. அதுலயே எனக்கு ஒரு சந்தேகம், இல்லை ஏன் அப்படி பண்ணாங்கன்னு அவங்க அந்த புருஷனோட சொந்தங்கள் மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. இங்க பிரச்சனை பாத்தீங்களா, இங்க சமூகமா தான் ஒரு பிரச்சனை இருக்கு.
இதை தாண்டி பல விஷயங்கள் நடந்திருக்குது. மரக்காணத்துல ஒரு பாலியல் வன்கொடுமை என்ற அங்க பல கொலை எல்லாம் நடக்கு. எதுனாலும் சரி, இதெல்லாம் நடக்கவே இல்லையா முன்னாடிலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலங்காலமா நடந்துக்கிட்டு தான் இருக்கு. என்னன்னா, அன்னைக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியாவோ நியூஸ் சேனல் இல்லை, நியூஸ் சேனல் இருந்ததுனால ரிப்பீட்டட் நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கும். அதனால ஒரு நாளைக்கு நடந்ததுன்னா அது அன்னைக்கு தெரியாது, அடுத்த நாள் தெரியலாம், அது கொஞ்சம் நேரம் ஓடும், திருப்பி ரிப்பீட்டட் நியூஸ் பார்க்க மாட்டோம். இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு, அதை வச்சுதான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால இனிமே சோசியல் மீடியால வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம், அவங்கள பல பேர் அகேன்ஸ்ட் ஆவான். இனி சில பேர் புதுசா ஜாயின் பண்ணுவான். இனி அரசியல்ல இருந்த முன்னாள் நல்ல அரசியல் பலம் வாய்ந்தவர்கள் இந்த கட்சியில போய் சேருவாங்க. அது இந்த கட்சிக்கு சப்போர்ட்டா தான் ஆகும். நம்ம என்ன வேணா சொல்லலாம். வரும்போது தூய்மையா இருந்தவங்க அதுக்கப்புறம் அரசியல் தெளிவுகளை புரிஞ்சுட்டு அப்படி ஆயிடுவாங்க. அது சரியா தவறா அப்படின்னு கேட்டது மக்களாகிய நாம் முடிவு பண்ணலாம். ரொம்ப நல்லதா பேசிட்டு இருந்தாலும் நம்ம எதுவும் செய்யறதில்ல. அப்புறம் விஜய் அவர்கள் அறிவிச்ச சலுகைகள் சிலதுல, அதாவது திட்டங்கள் சிலதுல இன்னைக்கு விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஆனா அறிவிச்சதுல யாருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அது ஆப்வியஸா நடக்கத்தான். நமக்கே ஒண்ணு சொல்லிட்டு ஒண்ணு செய்யும் போது சாட்டிஸ்ஃபை ஆகாது. 50,000 தான் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அப்பெல்லாம் முழு கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க சிறு குறு விவசாயிகளுக்கு அப்படின்றாங்க. நான் வந்த உடனே பண்றாரு. அது என்ன காரணம் தெரியல. அவசரம் வேகமா போய்கிட்டு இருக்கு. இன்னும் பட்ஜெட் போடல. பட்ஜெட் போட்டாலும் சரி, எந்த தொகுதிக்கு என்ன நிதி ஒதுக்கீடு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவரும் களத்துல வந்துட்டாரு, அவரும் அரசியல்வாதி ஆயிட்டாரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி.